Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற இந்த 8 விஷயமும் ரொம்ப முக்கியமானது. நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும், படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல உங்களோட குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் சுத்தமா வரல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி எழுதுறதுலயே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த 8 ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும். அண்ட் நீங்களே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா இந்த 8 விஷயத்த ட்ரை பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். அதே போல நீங்க வந்து ரீடிங்லயும் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கில்ஸ் பற்றியும் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்க விஷயம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ரீடிங், ரைட்டிங், பேசுறதுக்கு எதுவாக இருந்தாலும், அதாவது பேசுறது அப்படின்னா நம்ம வார்த்தைகள் கற்றுக்கணும்னு சொல்லுவோம். எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கில் 1ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்கிலீஷில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, அதுல உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்கு, உயிரெழுத்து எதெல்லாம், மெய்யெழுத்து எதெல்லாம், இதுதான் ஸ்கில் 1ல இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து மொத்தமா 26 லெட்டர்ஸ் இருக்கு, 26 எழுத்துகள் இருக்கு. அதுல 5 எழுத்துக்கள் வவல்ஸ். வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்து. அதே மாதிரி 21 எழுத்துக்கள், அதாவது 26ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை இருக்கு, உங்களுக்கு 21 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 21 எழுத்துக்களையும் நம்ம கான்சனன்ஸ், இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், மெய் எழுத்துக்களை கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே ஓகே இந்த 5 வவல் எழுத்துக்கள் என்னென்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 தான் வவல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா எழுத்தும் எதுல வரும்? கான்சனன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்க டேபிள்ல பிரிச்சிருக்கு பாருங்க. முன்னாடி இருக்கிறது வவல்ஸ் எழுத்துக்கள் 5, மீதி இருக்க 21 எழுத்துக்கள் கான்சனன்ட் இங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா A to Z வரைக்கும் இருக்கும். இதுல உங்களுக்கு வந்து இந்த வயலட் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது? வவல்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு வேர்ட்ல பாருங்க, நமக்கு இந்த வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த ஏர்பிளேன் அப்படின்ற இந்த வார்த்தையில இங்க ஏ பாத்தீங்கன்னா வவல்ஸ், ஐ வவல்ஸ், கான்சனன்ட், இந்த மாதிரி நம்ம பாத்தீங்களா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இங்கிலீஷ் நம்ம கத்துக்க போறோம்னா அதுல 26 எழுத்துக்கள் இருக்கு. 5 எழுத்துக்கள் உயிரெழுத்தாவும் 21 எழுத்துக்கள் மெய்யெழுத்தாவும் இருக்கு. மொத்தம் 26 எழுத்துக்கள். அண்ட் இதுல நீங்க கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒய். ஓகே, நம்ம மேல வந்து பார்க்கும்போதே பார்த்தோம், இங்க ஒய்ன்றது எதுல கொடுத்துருக்கோம்? கான்சனன்ட்குள்ள தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வை அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இது வை எழுத்து தான், ஆனா இதுக்கு வந்து 2 உயிரெழுத்துக்களோட சவுண்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயத்தையும் நம்ம கூடுதலா பேசிக்ல தெரிஞ்சுக்கணும். ஈங்கிற சவுண்டும் அதே மாதிரி ஐ அப்படிங்கிற 2 சவுண்ட் வந்து இந்த வை அப்படிங்கிற இந்த எழுத்துக்கு வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஜிப் சி. ஸோ இங்க வந்து ஈங்கிற சவுண்டு, ஜிப் சி, இ சவுண்டு. அதே மாதிரி இங்க வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டு, இட்டு ஐ, டை இப்பு, டை பை, இப்பு ஐ பை. அப்போ இந்த 26 எழுத்துக்கள் நம்ம வவல்ஸ் லெட்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது கூட இந்த வைங்கிற இந்த எழுத்து வந்து என்னவா வருது? வவல்ஸோட 2 சவுண்டா வருது. அதே மாதிரி கான்சனன்ட்டோட ஒரு சவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கில் 1ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அண்ட் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில் என்ன அப்படின்னா, லெட்டருக்கும் சவுண்டுக்குமான ரிலேஷன்ஷிப். இப்போ தமிழ்ல நம்ம லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழோட எழுத்து, அந்த எழுத்து இருக்கு இல்லையா? ஸோ அதோட சவுண்டும் அந்த எழுத்துக்கு நம்ம என்ன பேர் சொல்றோமோ சேம் அதே தான் வரும். அதனால நமக்கு ரீடிங்ல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து இருக்காது. ஆனா இங்கிலீஷ்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ லெட்டருக்கும் சவுண்டுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு நம்ம வார்த்தைகளை படிக்கும்போது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கில் 2ல கண்டிப்பா இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சவுண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க இருக்க முக்கியமான விஷயம். ஸோ இங்க வந்து இந்த ஃபோனிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மெயினான ஒரு விஷயம் நமக்கு ரீட் பண்றதுல. ஃபோனிக்ஸ் அப்படின்றது என்ன, சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கும் அதோட சவுண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் ஃபோனிக்ஸ். ஃபோனிக்ஸ்ன்றதுல முழுக்க அந்த எழுத்தோட சவுண்டு நம்ம கத்துக்கிறோம், அதுதான் ஃபோனிக்ஸ். ஸோ இந்த லெட்டர்ஸோட சவுண்டை கத்துக்கிட்டாதான் நம்ம வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஒரு வேர்டில் எத்தனை இந்த சவுண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 வேர்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா COAT அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக், சிக்கு வந்து இக் அப்படிங்கிற சவுண்டு, ஓவும் ஏயும் சேர்த்து ஓங்கிற சவுண்டு, டீக்கு இட்டுங்கிற சவுண்டு. அப்போ இங்கே எத்தனை சவுண்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3 சவுண்ட் வந்திருக்கு. கு ஓ, கோட், 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 கு ஓ இட், கோட், 3 சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா BEE. ஸோ பியோட சவுண்டு ப, ஈயோட சவுண்டு இ. அப்போ இங்க எத்தனை சவுண்ட் இருக்கு? 2 சவுண்ட் இருக்கு. 3 லெட்டர்ஸ் இருந்தாலுமே ஆனா இங்க வந்து சவுண்ட் எத்தனை இருக்கு? 2 சவுண்டு தான் இருக்கு. இப்போ இப்பு, இ, பி, பி. இப்போ இந்த ஒரு எழுத்துக்கும் நம்ம சவுண்டு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபோனிக்ஸ். ஸோ ஸ்கில் 2ல நீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ஃபோனிக்ஸோட சவுண்ட்ஸ். இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த 26 எழுத்துக்களுக்கு மொத்தமா 44 சவுண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இது இல்லாம ஒரு சில ரூல்ஸோட வரக்கூடிய சவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா பேசிக்கா நம்ம கத்துக்க வேண்டியது எத்தனை சவுண்ட்ஸ்? 44 சவுண்ட்ஸ் இருக்கு. அதுல 5 வவல் சவுண்டு, அந்த 5 வவல் சவுண்டுக்குள்ளேயும் 19 வவல் சவுண்ட் இருக்கு. ஸோ தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 21 கான்சனன்ட்ஸ்க்கும் உங்களுக்கு 18 கான்சனன்ட் சவுண்ட்ஸும் 17 டயக்ராஃப் சவுண்ட்ஸ், சாரி 7 டயக்ராஃப் சவுண்ட்ஸ் இருக்கு. 18 கான்சனன்ட் சவுண்ட்ஸ், 7 வந்து டயக்ராஃப் சவுண்ட்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மொத்தமா 44 சவுண்ட் இருக்கு. இது ஏற்கனவே 30 டேஸ் வீடியோல நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதுல பார்த்துக்கோங்க. ஸோ 2வது ஸ்கில் நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட இந்த ஃபோனிக் சவுண்ட்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்க 3ஆவதா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில் என்ன அப்படின்னா சிலபிள். சிலபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வார்த்தைகளை ஸ்பிளிட் பண்றது தான் சிலபிள். பெரிய பெரிய வேர்ட்ஸை நம்ம சின்னதா பிரிச்சு படிக்கிறது தான் சிலபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிலபிள் அப்படின்றதுல நீங்க முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வேர்டுல கண்டிப்பா, அதாவது இந்த சிலபிள் பிரிக்கிறோம் இல்லையா, அதுல கண்டிப்பா வவல் இருக்கும். அதாவது வவல்ன்றது வவல் எழுத்தாவும் இருக்கலாம், வவலோட சவுண்டாவும் இருக்கலாம். ஏன்னா சில இடங்கள்ல வைக்கு வந்து வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல நமக்கு கான்சனன்ட் தானே இருக்கு, அங்க எங்க வருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து வவல் சவுண்ட் இல்லாத, வவல் இல்லாத ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதே மாதிரி தான் பிரிக்கிறதும். அப்ப சிலபிள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த வார்த்தையை பிடிச்சு நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஸோ அதுக்காக ஸோ இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 சிலபிள் டைப்ஸ் இருக்கு, சிலபிள்கான ரூல்ஸ் இருக்கு, இதெல்லாமே ஏற்கனவே வீடியோ இருக்கு. ஸோ அதனால 3ஆவது ஸ்கில் நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா சிலபிள். ஸோ எப்படி வந்து நம்ம சிலபிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க கொடுத்துருக்கேன். ரேட் இஷ், ரேடிஷ், நெவ் நெவர் அப்படிங்கிற வேர்டு எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. அதே டிரைவ் அன், டிரைவன், ராப் இன், ராபின், அன்ஃபிட், அன்ஃபிட், ரேடார், ரேடார், ஃபீவர், ஃபீவர், டிரைவர், டிரைவர், ரோபோட், ரோபோட். அடுத்தது யூனிட். ஸோ இங்க இந்த ப நா இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறோம்? நம்ம ப நா அப்படி பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறது தான் சிலபிள் அப்படிங்கிறது. ஸோ நீங்க 3ஆவதா இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்கில் என்னது? சிலபிள்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ரூல்ஸ் இல்லைன்னா எப்படி பிரிச்சு படிக்கிறதுன்ற பேசிக் தெரிஞ்சாலே போதும். அடுத்தது வந்து ஸ்கில் 4. இந்த ஸ்கில் 4ல வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 காமனான வேர்ட்ஸ் நமக்கு தெரியும்னா இதுல 25% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம ரைட்டிங், ரீடிங், ஸ்பீக்கிங் இதுல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக நம்ம ரீடிங் டைம்ல தெரிஞ்சுக்கணும், இந்த ரைட்டிங்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த காமன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரே சவுண்ட்ஸ் வச்சு தான் ரீட் பண்ணுவோம். அதாவது அடிக்கடி வரும். பேராகிராஃப் ஒன்று ரீட் பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட், டு, டு, சோ, நோ, கோ, ஆர், ஆன், ஆஃப், பி, வி, மீ, ஹி, மை, பை, ஆஸ், அண்ட், ஆம், இந்த மாதிரி இதை வந்து நம்ம சைட் வேர்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்க நெட்ல போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸை நம்ம வந்து கத்துக்கிட்டோம், ரீடிங் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேராகிராஃப் படிக்க, எழுதுறதுக்குலாம் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கில் 4ல நீங்க இந்த காமனா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதுல வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ, அண்ட், பட், ஹூ, இட், இன், இஃப், ஸோ இந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து இதுல வரும். இப்போ இது பார்த்தாலே இது என்னன்னு சொல்லிடுவோம். ஐ, இது வி, தே. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் ஃபோனிக்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே காமன் வேர்ட்ஸ் லிஸ்ட்ல வந்துடும். ஸோ நம்ம இதை வந்து படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரீடிங், ரைட்டிங், பேசுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஸ்கில் 4ல நீங்க இதை தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கில் 5ல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? ஸ்கில் 5ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
லெட்டர்ஸோட அதாவது வவல்ஸோட லாங் சவுண்டும் ஷார்ட் சவுண்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா லாங் ஷார்ட் சவுண்டு கண்டிப்பாக வார்த்தைகள் படிக்கும்போது வரும். அதே மாதிரி எழுதுறதுலேயே நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் சவுண்டு வந்து ஏ அப்படிங்கிற சவுண்டு, ஷார்ட் சவுண்டு ஆ அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் ஆப்பிள், கேட், ஆட், கேட், கேக், பேக், ஜெட், நெட். ஸோ ஷார்ட் சவுண்டு ஏங்கிற சவுண்டு, லாங் சவுண்டு அந்த எழுத்தோட பேரே வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து இ சவுண்டு ஷார்ட் சவுண்டு, ஐங்கிற சவுண்டு லாங் சவுண்டு. இதுக்கு ஓ ஓ. ஷார்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிற சவுண்டு யூக்கு வந்து ஷார்ட் சவுண்டாக வரும், லாங் சவுண்டுக்கு யூவும் ஊவும் வரும். ஸோ இந்த மாதிரி லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வேர்டை நம்ம வந்து படிக்க போகிறோம், இதில் இங்கே வந்து ஏ வந்து இப்போ மேக்குன்னு எழுதிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ லாங் சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 லைன் போட்டு அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம வந்து ஷார்ட் சவுண்ட் அப்படின்னா ஏக்கு பக்கத்தில் ஒரு லைன் போட்டு இது ஷார்ட் சவுண்ட். அந்த மாதிரி நம்ம கலர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்ல படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இதோட பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன சவுண்டு லாங் சவுண்டு இருக்கு, ஷார்ட் சவுண்ட் எப்படி வரும், இதுக்கும் ஒரு சில காம்பினேஷன்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஸ்கில் 5ல நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்கில் 6ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வவல் கான்சனன்ட்ஸ் காம்பினேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சவுண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து இப்போ ஏனா ஏக்கு ஏங்கிற சவுண்ட் அப்படின்னு சொன்னோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வவல் டயக்ராஃப் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா 2 வவல் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எய் அப்படிங்கிற சவுண்ட். அப்போ செயின், ஏ, பே, டே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 2 வவல் சேர்ந்து ஒரே ஒரு சவுண்ட் வரும். அண்ட் வவல்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கான்சனன்ட்லேயும் 2 கான்சனன்ட் சேர்ந்து ஒரு சவுண்ட் வரும். ஸோ இந்த எஸ்ஹெச்சோட சவுண்டு இஷ், இச், த், கு அந்த மாதிரி சவுண்டு. ஓகே, ஸோ இந்த காம்பினேஷனும் நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போதான் வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இச் அப்படிங்கிற சவுண்டு வருது எழுதணும் அப்படின்னா நம்ம என்னன்னா சிஹெச்சுக்கு தான் இச் அப்படின்ற சவுண்டு, நமக்கு இது படிச்சாதான் தெரியும். அதே மாதிரி இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சனன்ட்ல எல் பிளன்ஸ், ஆர் பிளன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பிஎல் வந்துச்சுன்னா அதை பிரிக்கக்கூடாது, பில் அப்படின்னு படிக்கணும், கில் அப்படின்னு படிக்கணும். டிஆர் வந்துச்சுன்னா டர் அப்படின்னு படிக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்கு. ஸோ ஸ்கில் 6ல இந்த வவல்ஸ் கான்சனன்ட்ஸோட காம்பினேஷன்ல என்ன சவுண்ட் வருது, அது வந்து வார்த்தைகள் எப்படி வருதுன்றது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஸ்கில் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய லெட்டர் பேட்டர்ன்ஸ். இப்போ வந்து நம்ம சவுண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போ எஸ்ஹெச் அப்படின்னா இஷ் அப்படின்ற சவுண்டு நமக்கு தெரியும். இந்த இஷ்ன்ற சவுண்டு எஸ்ஹெச் வந்தால் மட்டும்தான் இஷ்ன்னு சவுண்டு வருமானு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அதுதான் இங்கே இருக்க ட்ரிக்கியான விஷயம் இங்கிலீஷில். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே வந்து சுகர், சுகர்னு படிக்கக்கூடாது, சுகர், ஷூ, ஷூ என்னது இந்த எஸ்ஹெச்சோட ஷூ சவுண்ட் வருது பார்த்தீங்களா, சுகர். அதே மாதிரி போஷன், ஷா ஷா. ஸோ ஷாங்கிறது என்னது இதுதான், இஷா ஷா ஷன். அதே மாதிரி மெஜிஷியன், ஷி ஷி. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த CITIS இங்கே எல்லாம் என்ன சவுண்டு நம்ம கொடுக்குறோம், இந்த இஷ்ஷுங்கிற சவுண்டு தான் வருது. ஆனால் வந்து எஸ்ஹெச் லெட்டர் வரல, ஆனால் இந்த சவுண்டு இஷ்ஷுன்றது வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காமன் லெட்டர் பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம எப்படி வருதுன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ SION வச்சுக்கோங்களேன், இங்கேயும் நம்ம ஷன் அப்படின்னு தான் படிப்போம். எஸ்ஹெச் வந்தால் மட்டும் இஷ்ஷு சவுண்டு கிடையாது, SION ஷன் அந்த மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஈ சேர்ந்துச்சுன்னா என்ன சவுண்டு சொன்னோம், லாங் ஈங்கிற சவுண்டு சொன்னோம் இல்லையா. ஸோ 2 ஈக்கு மட்டும் வராது, ஈயே வந்தாலும் ஈ அப்படிங்கிற சவுண்டு. இப்போ வந்து பி, பி இட், பீட், பி பிஇஏ பி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பி. ஸோ இது பீன்றனால பீன்னு வருது, இது பீன்னு வருது. 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இ சவுண்டு தான், ஆனால் இங்கே 2 ஈ வந்திருக்கு, இங்கே இஏ வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த காமன் லெட்டர் பேட்டர்ன்ஸில் இருக்க முக்கியமான விஷயம். அண்ட் லாஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டது எல்லாம் எதில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளோட ரீடிங்கில். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். அதாவது ரீடிங்ன்றது ப்ராக்டிஸ். எழுதுறதுக்கு நம்ம இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் எழுதணும். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறத நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசிக்காக பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கலாம். அந்த பேராகிராஃபில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 to 4 டைம்ஸ் சேம் பேராகிராஃபை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 times 3 times அந்த ஒரே டைமில் நீங்கள் ரீட் பண்ணலாம்.
இதே பேராகிராஃபை நீங்க 2ல இருந்து 4 நாள் வந்து ரிப்பீட் பண்ணி ரீட் பண்ணணும். அப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு சீக்கிரம் ரீட் பண்றோம், எந்தெந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியல அப்படின்றத நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு, அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க கூகுள்ல வந்து போட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான உச்சரிப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். ஸோ 2 நாள் 3 நாள் படிக்கும்போது 3வது நாள் எவ்வளவு சீக்கிரத்துல அதை முடிச்சிங்க, எல்லா வேர்ட்ஸும் உங்களால சீக்கிரமா உச்சரிக்க முடிஞ்சுதா அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டா நீங்க நோட் பண்ணி படிக்கும்போது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஆயிருக்கு, உங்களோட கிட்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப், இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் எதை படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, ஒரு சிலருக்கு வந்து ஸ்டோரி படிக்க வந்து பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து மேகசின்ஸ் இந்த மாதிரி படிக்க வந்து பிடிக்கும், இல்ல வந்து நெட்ல ஏதாவது ஆர்டிக்கல் இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்த இங்கிலீஷ்ல எடுத்து அது பேசிக்கா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே அட்வான்ஸா இருந்துச்சுன்னா நம்ம பெரிய பெரிய வேர்ட்ஸ் புதுசாலாம் ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுல வந்து என்ன ரீட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், அதே மாதிரி நல்ல ஃப்ளூவெண்டா ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேசிக்கான 8 ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணாலே கண்டிப்பா உங்களால ஈஸியா படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போயிட்டு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.